ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே வேளக்கிழமையிலே நாம் பார்த்தோம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்று அந்த வசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொன்னோம், சிந்தித்தோம். அது ஜெபத்தோடு இருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் செய்கிறவனிடத்திலே தான் தேவன் பிரியமாயிருப்பார். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் எவ்வளவு மழையானாலும் எவ்வளவு நெருக்கங்களானாலும் தேவ சமூகத்திலே வருவதற்கு மிகவும் வாஞ்சியாயிருப்பார்கள். நம் தேவ சமூகத்தில் வருகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, சமாதானம் உண்டு. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல அந்த நாளிலும் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர்கள் தின நிருபம், எபேசியர்கள் தின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களை ஒரு வாசியங்கள். 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் நம்முடைய சுயத்தினால் அல்ல. அவருடைய வசனத்தை கேட்கும்போது நம்ம உள்ளத்திலே ஒரு மாறுதல் உண்டாகிறது, நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவருடைய வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு ஒளி உண்டாகிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு உந்தல் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகிறதுனாலே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு நாம் அதை விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற வேளையிலே அந்த ரட்சிக்கப்படுகிறோம். அதற்கு காரணமாகத்தான் நாம் திரும்ப ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் பாவத்துக்கு மரித்தவர்களாய் ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளில் பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய விசுவாசத்தினாலே தான் அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, அது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒருவரும் அதை குறித்து பெருமை பாராட்டாதபடி, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அதில் பெருமை பாராட்டாதபடிக்கு, எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் மனுஷனுக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களிலும் ஒரு பின்சிரிப்போடு ஒரு ஒரு முகம் ஒரு மலர்ச்சியோடு கூட அடுத்தவர்களை நாம் பார்க்கிற வேளையிலும் பேசுகிற வேளையிலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த தேவ ஆவியானவர் ஒளியாயிருக்கிற தேவன் நமக்குள்ளே இருந்து அவர்களுக்குள்ளே பிரகாசிக்கத்தக்கதாக அந்த ஒளியை குறித்து தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் போதித்து கொண்டே வருகிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய, அதாவது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆகிய பிதாவாகிய தேவன் பரிசுத்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரோடு கூட இருந்து அங்கே ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலே வழி நடத்தி கொண்டே வருகிறார். கலாத்தியர்கள் இந்த நிருபம் 3வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசியுங்கள். கலாத்தியர் 3:27-28. வேத வசனம் சொல்லுகிறத பாருங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட, அதாவது உள்ளத்திலே மனதிலே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அநேக விதமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட எத்தனை பேரோ
அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவரை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆடை ஆபரணங்களை நாம் உடுத்தி இருக்கிறது போல கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். அவருக்குள்ளே இருக்கிற, அவரோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த தேவன் நமக்கு அதிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆராதனைகளில் முந்திக்கொண்டு எல்லா காரியத்திலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, அவரை உயர்த்துவர்களாக நாம் இருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குறைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் மாற்றுகிறவர் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தந்து அவரோடு கூட அந்த ஆளுகைக்கு நேராக, அதாவது நித்திய காலமாக அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது யாருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒன்றாயிருக்கிறோம். அவருடைய கரத்துக்குள்ளே ஒன்றாக அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அந்த வேதம் சொல்லுகிறத பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய அங்கங்களாய் இருக்கிறோம், அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியைகள் மாற்றமாயிருந்தாலும் தேவனுடைய செய்கைகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒன்றொன்றும் அவரை மகிமைப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 14:23. ஆமென். இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது பாருங்க, முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்றாய் இருக்கிற நாம் எல்லாரும், இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். தேவனிடத்திலே அன்பு உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவருடைய வசனத்தின்படி நடக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரலாம், வருகிற வழிகளில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரலாம், ஆனாலும் கூட அந்த இடத்திலே நாம் தேவனையே துதித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு கடந்து போவோமானால், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அப்பொழுது நம்மை அறியாமலே சில காரியங்கள் நமக்குள்ளே தோன்றும் பாருங்கள். நம்முடைய இருதயத்திலே நாம் ஒரு தவறு செய்வதற்கு நாம் நினைப்பதற்கு முன்பதாக, நம்முடைய வாயிலே ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் பேசுவார். தவறென்ற காரியத்தை தேவன் நமக்கு உணர்த்துவார். அதை மிஞ்சி நாம் மாமிசத்தில் வெளிப்படுவோமானால் மௌனமாயிருப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வசனமும் ஆவியானவரும் அப்படியே இருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், பழைய காலங்களிலே பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிற வேளையிலே அவர்களுடைய அந்த ஊழிய பகுதிகள் எல்லாம் என்ன பணத்தினால் அல்ல, எப்படி ஆகிலும் இந்த பூமியிலே பணம் சம்பாதித்து பணக்காரனாக வாழ வேண்டும் என்று அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. அல்லாவிட்டால் என்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நான் அறிந்து கொண்ட அந்த சத்தியம், நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட அந்த மனமகிழ்ச்சி மற்றவர்களும் அடைய வேண்டும், அதில் அவர்கள் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்கு நல்ல சீசர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனுள்ள சாட்சிகளாக வளர வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஜனங்கள் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்து நம்முடைய மிஷனரிகள் ஆனாலும் சரி, பழைய ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறதுனாலே நமக்கு பணம் வேண்டும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், இது எல்லாம் தேவன் கொடுக்கிறவர். ஆனால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு தோணலாம். இனி தானியேலுடைய வாழ்க்கையில நாம் அடிக்கடி சொல்லுகிறது, இனி ஒன்றுமில்லை, இனி ஒருவரும் உன்னை விடுவிக்க போகிறதில்லை என்று ராஜா சொன்ன போதிலும்
தேவன் அவரை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் தேவனுடைய வசனமும் அவன் ஜெபிக்கிறதும் அவன் வாசிக்கிறதும் அவருக்கு பிரியமாய் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில விடுதலை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சொந்தமாக்கி கொள்வோமானால், நாம் வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் ஆராதிக்கிறதிலும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை உயர்த்தி கொண்டே வருவார். நமக்கு எல்லா தேவைகளும் கர்த்தராலே சந்திக்கப்படும். நாம் நினைக்கலாம் இனி எப்படி ஆகும் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த ஆக வேண்டிய நேரத்திலே, அது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்திலே எப்படி ஆகிலும் தேவன் அந்த காரியத்தை நமக்கு நிறைவாக்கி நடத்தி தருகிற தெய்வமாயிருக்கிறார். அதனால் ஜீவனுள்ள தேவன் சகல நன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ மற்ற மாதிரி உலக பிரகாரமான ஜனங்களைப் போல பரிதவிக்கிறவர்களாக கலங்குறவர்களாக அல்ல. தேவன் ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே படைத்தவர் என்பதை நாம் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்ந்து அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவன் அன்பாக இருக்கிறார். அதே சொல்லுகிறது, அவனிடத்தில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான தேவன், திரியேக தெய்வமும் நமக்குள்ளே நம்மோடு கூட இருந்து நம்மை ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் சத்தியத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவர்கள். அவர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் எதை குறித்தோம், அதாவது வேதம் சொல்லுகிற மலை முழுவதுமாக உருண்டு வந்தாலும் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் நிறுத்துவதற்கு போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாக வியாதி நம்முடைய வாழ்க்கையிலே பாரமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அவரை துதிக்கிறவர்களாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய பாரமான காரியங்களானாலும் எல்லாவற்றையும் தேவன் லேசாக்குவார். பாருங்கள், ஒன்றுமில்லை என்று நினைத்து முழுவதும் பிரயாசப்பட்ட அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்தபோது அவர்கள் ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக அங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதை பார்க்கிறோம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றும் இல்லாது இருக்கிற நேரத்திலும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். அதை நாம் விசுவாசத்திலே நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்க வேண்டும். எப்படி ஆனாலும் நம்மை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதில் கடந்த நாளில் நாம் வாசித்தோமே, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்குண்டு. அது பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை கவனித்திருப்பதனால் அதுபோல ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நமக்கு தகுதியானவைகள். இந்த மாதத்துக்கு ஒன்று, அடுத்த மாதத்துக்கு ஒன்று, அடுத்த வருஷத்துக்கு ஒன்று அல்ல, எல்லா வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு பிரயோஜனமானது. அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை பிடித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு இதை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஏசப்பா, நீர் கொடுக்க நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், அதை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் உண்மையாகவே அவரை துதிக்கிற வேளையிலே அந்த பெரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 13:5. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், சோதரம். வசனம் சொல்லுறது பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாம கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவதாக அதையும் வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தில் எல்லா வசனங்களையும் நாம் வாசித்திருக்கிறோம், எல்லா வசனங்களையும் கேட்டிருக்கிறோம். நான் இந்த நாளில் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நாம் 3-4 செய்திகளில் பேசின வசனங்கள் தான். வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அது புது அர்த்தத்திலே அந்த வசனங்கள் வரும். பண ஆசை உண்டு, ஆனால் நம் பண ஆசையிலே நாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்முடைய தேவனுக்கு முதலாவதாக முதலிடம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடி பிற்பாடு நம்முடைய காரியங்களை தேடுவோமானால் அதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லாமல் நாம் பணம் சேர்க்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் உண்டாகாது. அதனாலே நமக்கு தான் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு சேர்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் ஆஸ்பத்திரிகளிலும் அங்குமிங்குமாக அந்த பைசைகள் எல்லாம் செலவழிந்து போகும். அதன் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது எனக்கு போதுமான வீடு இருக்கிறது, போதுமான சுகம் இருக்கிறது, வேலை செய்கிற காசு நமக்கு மீதியாக இருக்கிறது. அவ்வளவாய் தேவன் நம்மை நடத்தினார். ஒரு நாளிலே
நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் நெருக்கத்தில் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே, வாரத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்தவன். ஆனால் கூட அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் அவரை அண்டிக்கொள்ள ஒவ்வொரு காரியங்களும் நம்மை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே வருகிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காரியம். அவர் சகலத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் தகுதி உள்ளவர். பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது வேதம் சொல்லியிருப்பார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு போதும், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால் அநேகுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறது போதும் என்றல்ல, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்கணும். நம்ம இந்த பூமியிலே எவ்வளவு நாட்கள் என்பது தெரியாது. பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் உண்டாக்கி அதை என்ன செய்வோம் என்று செய்ய முடியாதபடி அநேகர் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது. பாருங்கள், எப்பொழுது அவருடைய ஜீவன் போகும், எப்பொழுது என்ன செய்யுமோ என்று சொல்லி ஒரு நேரம் நிம்மதி உறங்க மாட்டார்கள். பாருங்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் சுகமான நித்திரை, அதிகாலையில் எழும்பும்போது ஒரு சுகமான நித்திரையை தருகிறார். நாம் வேலை செய்கிறோம், அதற்கு வேண்டிய சுகபலனை தருகிறார். நம்முடைய கை பிரயாசங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதுதான் நல்லா விட்டால் நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் வர வர நமக்கு ஆசை கூடிக்கொண்டே இருக்கும். பணத்திலே திருப்திப்படுகிறவர்கள் இல்லை, சம்பாதிக்கிறவர்கள் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் அப்படி அல்ல. நாம் சம்பாதிக்கிறது அவருடைய ஊழியத்துக்கும் கொடுக்க வேண்டும், நம்முடைய காரியங்களையும் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்ன ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைகளை காணும்போது அவளுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் அது தேவனுக்கு கொடுக்கிற அது காணிக்கையாக இருக்கும். அது தேவனுக்கு கொடுக்கிறதா, அது மறுபடி நமக்கு திரும்ப ரெட்டிப்பாக 1000 மடங்காக தேவன் உயர்த்தி தருவார். அப்படித்தான் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக என்றல்ல, மற்றவர்களுக்காக, அது ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக நாம் உற்சாகமாய் கொடுக்கிறோம். இன்னும் கொடுக்க அதன் வேதம் சொல்லுகிறது, நாம் எவ்வளவாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று கொடுக்கிறது ஒருபோதும் நாம் கடனாய் போகிறதில்லை. தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார், அதிலே நிறை வந்து கொண்டே இருக்கும். அதன் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் நம்மை விடுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் அந்த மரணங்களுக்கு உட்படும் போது கூட சீசர் அவரோடு கூட இந்த சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு போனார்கள். அவரும் அதைத்தான் விரும்பினார். நான் போதும் என்றால் மற்றவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவர் தன்னையே கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நம்மை நேசித்தபடியினாலே. நம் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து மடிந்து அழிந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக அவர் தன்னையே தியாகமாக கொடுத்தார். நாம் வாழும்படியாக, இந்த பூமியிலே சமாதானமாய், சந்தோஷமாய், சுகமாய் வாழ்ந்து தேவனுடைய அந்த நித்திய ராஜ்யத்திலே அவகாசிகளாய் மாறும்படியாகத்தான் அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். பாருங்கள், பாவிகளை நேசிக்கும்படியாக, பரிசுத்தவான்களை அல்ல. 99 நீதிமன்களை குறித்தல்ல, மனம் திரும்புகிற ஒரே பாவிக்காக தேவன் இந்த பூமியில கடந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய சமூகத்திலே அந்த இரக்கத்தை பெற்று அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று அவருக்கு பிள்ளையாக நாம் மாறுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. அதில் இன்னும் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 2, 3, 4, 5 வசனங்கள். வாசி. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, தேவன் கிருபையாய் நம்மை ரட்சித்தார். அதான் அந்த வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாமிசைச்சைகளின்படி, முற்காலத்திலே நாம் நடந்ததை பற்றி திரும்ப நினைக்க கூடாது.
அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் பாவி என்று ஒருபோதும் நினைக்க கூடாது என்று சொன்ன வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய வசனம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது. நாம் அவருடைய நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய ராஜாக்களாய் இருக்கிறோம். ஜனங்களை ஆளக்கூடிய ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பூமியில நாம் ஒன்றுக்கும் உதவலா இருக்கலாம், ஒருவரும் நம்மை விரும்பாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்துட்டு அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு எவ்வளவு நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்மையோடு பொறுமையோடு நாம் போகிறோமோ அவ்வளவு தூரம் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னும் அந்த வசனத்திலே நாம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மைக்கு ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க பண்ணணும். இப்பொழுது அல்ல, இப்பொழுதே நமக்கு சுகமான, அதாவது நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம் கலங்குகிறவர்களாய் அல்ல, அடுத்து கொரோனா வருகிறது என்று சொல்லுகிறார்கள், அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. தேவன் நமக்கு எவ்வளவு நாள் இந்த ஜீவன் தந்து இந்த பூமியில வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அவ்வளவு நாளும் என்ன வியாதி வந்தாலும், என்ன கொள்ளை நோய் வந்தாலும், என்ன பஞ்சம் வந்தாலும் நாம் அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அப்படி இருப்போமானால் நம்ம எதை குறித்து, எந்த கொரோனா இல்ல, எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எந்த பஞ்சம் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆதி காலங்களில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை தேவன் பாதுகாத்தார். அவர்களை போல நம்மையும் தேவன் பாதுகாப்பார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் அந்த விசுவாசம் வேண்டும். தேவன் எல்லாவற்றிலும் நாம் எதை, அதாவது வியாதி, சில வியாதிகள் தீராத வியாதி, பிரஷர் வியாதி, சுகர் வியாதி, இழுப்பு வியாதி. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லக்கூடியது, ஏசப்பா நீர் தந்த சுகத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா, நீர் தந்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அது நாம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெருத்த சந்தோஷம், ஒரு பலனும் உண்டாகும். அந்த வியாதி நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தேவன் ஒரு புது பலனை தந்து நடத்துவார். அதற்கப்புறமாக நாம் அந்த வியாதியை பற்றி நினைக்க மாட்டோம், தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். 1 பேதுரு நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1:12. தேவனுக்கு ஒரு நன்றி செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவங்களை தெரிவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை உத்து பார்க்க தேவதூதர்கள் மாற்றி அறிவிக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே நமக்கு இன்றைக்கு ஆராதனை என்றால் அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிறதை உற்று பார்த்து கொண்டு தேவதூதர்கள், அவளுக்கு இந்த வாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை பாருங்கள், அவர்கள் உற்று பார்க்கிறார்கள். இவ்வளவு விசேஷமான தேவனை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் உற்று பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை துதிக்க தேவனை ஸ்தோத்திரிக்க, நம்முடைய குறைவுகளை அறிக்கையிட இட தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பிப்பார். அப்படி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போதுதான் உற்று பார்க்கிறாள் தேவதூதர்கள், நம் ஆராதனை உற்று பார்க்கிறாள், கவனிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவாய் நமக்குள்ளே உலாவி நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை தந்து நம்மை நடத்தி கொண்டே வருகிறபடியினாலே அவரிடத்திலே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மைகள் நாம் நினைக்க நாம் அடிக்கடி நினைத்து பார்க்கிறது உண்டு. நல்ல சரீர சுகபலனோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க கூட வேலை செய்ய முடியாதபடி இருக்கிறது. நம்ம பாடுகள், நெருக்கங்கள் இப்படியெல்லாம் ஆன போதிலும் தேவன் நம்மை நடத்துகிறாரு என்று சொல்லி நான் அடிக்கடி நினைக்கிறோம் வந்து பாருங்கள். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுவார் தேவன். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதை விட்டு மாற்றி போடுவார். எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். அதுவும் தேவனுடைய ஆவியானவருடைய காரியம். நாம் அவருக்கு பிரியமாய், அதான் ஈசாக்கு உதவிக்கான 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்த்த இடங்களில் எல்லாம் அவன் வார்த்தைகள் சொல்லாமட்டபடி அந்த இடங்களை எல்லாம் தாண்டி போய்கொண்டே இருந்தான் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில எதிர்த்து பேசவில்லை.
பலரும் பல காரியங்களை சொல்வார்கள். ஆனால் சரி, அதை விட்டு விட்டு அந்த இடம் விட்டு கடந்து போனான். கடைசியாக பாருங்கள், இந்த ஜனங்களே சொல்லுகிறார், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிற எதிர் காரியங்களை நினைத்து நாம் கலங்குகிறவர்களாய் அல்ல, எதிர் பேசுகிறவர்களை பார்த்து நாம் பாக்கி காரியங்களை பேசுவதாக அல்ல. தேவன் நமக்கு நன்மையான பாதையை தந்திருக்கிறார், ஜீவ பாதையை தந்திருக்கிறார். அந்த பாதையில நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு ஓடுவோமானால் அவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். எபேசியர்கள் நம்ம ரூபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1:4. நமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு அன்புதான். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஜனங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிற ஜனங்கள், அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூடவே இருக்கிறவர் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக நமக்குள்ளே வாசம் பண்ணி அப்படி இருக்கிற நமக்குள்ளே நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிற அன்பில் பரிசுத்தம் உள்ளம் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய தாய் தகப்பன்மார் இந்த பூமியில உருவாவதற்கு முன்னமாகவே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்கள், நம்முடைய தகப்பன் காலங்களை பார்க்கும்போது எந்த விக்கிர ஆராதனை காலங்களாக இருந்தார்கள். அதாவது ஆலய பிரகாரங்களை போய் ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, உலக பிரகாரமான காரியங்களை நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே தம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இப்பொழுதல்ல, அவர் எல்லாம் உலகம் உருவாவதற்கு முன்னே நம்மை அவர் நினைத்திருந்தார். நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவ்வளவுதான். அப்படியாகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அதுதான் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எவ்வளவு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அநேக காரியங்கள் அநேகர் சொல்வார்கள், பல காரியங்களை நமக்கு நேராக சொல்வார்கள். நாம் அதை எதிர்பார்க்கிறவர்களாய் அல்ல, நாம் அவைகளை எல்லாம் விட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில ஓட வேண்டும். எபேசியர் 4:12 வாசியுங்கள். 4:12. ஆமென். போதும். பரிசுத்தவான்கள் சீர்பருந்தப்படுத்தாக, அதாவது சீர்பருந்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேராக பல காரியங்கள் பேசுனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவரை தரித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் இன்றைக்கு பாருங்கள் உலக பிரகாரமாக, ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும், தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற யாரும் சிகரெட் பிடிக்கிறதோ குடிக்கிறதோ மற்ற துன்மார்க்கமாய் நடக்கிறதோ இல்லை. உலக ஜனங்கள் அப்படி நடப்பார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் அப்படி நடக்கிறதாக நமக்கு தெரியாது. அதான் பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு பாருங்கள் உலக பிரகாரமாக ஆலயத்துக்குள்ளே வரும்போது நல்ல முதல் வாயெல்லாம் கொப்பளிச்சு நல்லா தொடச்சி அப்படியே கரெக்டாக வருவார்கள். வெளியே போய் ஆராதனை முடிந்து வெளியே போனோடனே சிகரெட் வலிப்பார்கள். இன்னும் என்னெல்லாமோ அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதே உலக பிரகாரமான மனுஷர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள் எந்த விதத்திலும் கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த காரியங்களையும் தாங்கள் செய்ய மாட்டார்கள், அதிலிருந்து விலகி கொள்வார்கள். அது அங்கே சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபையானது நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபையானது நாளுக்கு நாள் ஆட்கள் குறைந்து வருகிறதா அல்ல, விசுவாசத்திலே ஆட்கள் கூடி வர வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் அன்புள்ளவர்களாக இருந்து மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருந்து பக்கத்தில் உள்ளவர்களிடத்திலே தேவனுடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருப்போமானால், இப்பொழுது எவ்வளவு சொன்னாலும் நானும் ஒரு சகோதரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஆனால் கேட்கிறதில்லை. ஆனாலும் கூட நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு, கடந்த நாளில் பார்த்தோமே, நாம் சொல்லிவிட்டால் அந்த இரத்த பழி நம்மை விட்டு நீங்கும். அதுபோல நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்துல நாம் சொல்ல வேண்டும், இப்படி ஒரு ஆராதனை இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அதில் சபையிலும்
ஜனங்களிடம் ஒரு பக்தி விருத்தி அடைவதற்கு அது காரணமாய் அமையும். அதற்காகத்தான் அந்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சபையானது வளர வேண்டும். சபை வளருகிற வேளையிலே நம்முடைய குடும்பங்கள் வளரும். சபைதான் முதல். தேவன் சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆனாலும் கூட அவரை ஆராதிக்கிற இடத்துல அநேக ஜனங்கள் கூடி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகர் வந்து நாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் யாரையும் குறை சொல்லுகிறதில்லை. பாட்டு பாடும்போது சிலர் இப்படி இதனால் யாருக்காவது எந்த பிரயோஜனம் உண்டா? சிலர் இப்படி வைக்க தேவனுடைய சமூகத்திலே கரங்களை கொண்டு உற்சாகம் வேண்டும். தேவனை ஆராதிக்கும் போது மிகவும் அது கையடித்து பாடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் நேரம் கைதட்டி பாருங்களேன், தன்னாலே கை தட்டுவதற்கான ஒரு உற்சாகம் உண்டாகும் பாருங்கள். அல்லாமட்டால் நாம் இப்படியே இருந்தவள் அப்படியே தான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது. தேவஜனம சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் உற்சாகம் தேவனை ஆராதிக்கிறது. அது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது. நாம் உலக பிரகாரமான மனுஷனை போல அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது. அவரை ஆராதிக்கும் போது நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார்.